Hi hello guys, welcome to our channel. நீங்க பாத்துக்கிறது MadTechTamil, நான் உங்க மேடி. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பத்தி வந்து பார்க்க போறோம். அதாவது நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் வீடியோ எடிட்டிங் அப்படினா வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கண்டென்ட் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ அப்படி பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ல இருந்து பிசிக்கு எடிட் பண்ணுவாங்க. அப்படின்னா பிசில வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்றப்ப எல்லா சாஃப்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது Filmora, ADOBE Premiere, அதுக்கப்புறம் மேக்ல வந்து பார்த்தீங்கன்னா Finalcut எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கல நீங்க ஏதாவது கிராக் வெர்ஷன் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடிட்டிங் ஃபுல்லா பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகும். எடிட்டிங் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்ச ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஷ் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பஞ்சாயத்து எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் வச்சிருந்தாலும் சரி, மேக் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லினக்ஸ் வச்சிருந்தாலும் சரி, பட் இந்த மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதாவது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா DaVinci Resolve. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ADOBE Premiere Pro, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Filmora எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்வேர் வேணும். எனக்கு வந்து இந்த 4K 60 FPS வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் வந்து ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கும் சரி, மேக்புக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷனும் இதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பெய்டு வெர்ஷனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பெய்டு வெர்ஷன் எல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, நார்மல் வெர்ஷனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட கண்டென்ட் போகிறது சேனல் நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நாங்கள் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோட கண்டென்ட்டுக்கு போகலாம். நான் இப்போ பேசின சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா DaVinci Resolve. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீங்க. நீங்கள் எந்த OS வச்சிருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் கொடுத்த வந்து மேக் OS X வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ தான் இது. பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனும் இருக்குது. பை ஆன்லைன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிலாம் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32,000 கிட்ட வரும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பர்ச்சேஸ். நீங்கள் மற்ற இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி 1,500 கட்டணும், 1,000 rupees கட்டணும், அதெல்லாம் கிடையாது. ஒரேடியாக நீங்கள் வந்து வாங்குறீங்களா 32,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுத்துடணும். அதாவது ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட டேக்ஸ் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4K கிட்ட வந்துடும். இது சாஃப்ட்வேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 27K தான் வரும். பட் இது டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட USD வந்து $58.51. மொத்தம் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $383.57 வந்து உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, MX இது எதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அதெல்லாம் வாங்க போகிறது கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த 2 ஆப்ஷன் இதில் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து காட்டும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணணும். இப்போ இது வந்து வேணால் இது வந்து பெய்டு வெர்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன். ஓகேங்களா, இது ஃபஸ்ட் வந்து புரிஞ்சுங்க. இது வந்து மேக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லினக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விண்டோஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி, இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேட்கும். உங்களுக்கு தேவைப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருங்க. இப்போ ஸ்ட்ரீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குது, சிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, ஜிப் கோடு வந்து கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறது நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை நீங்கள் வந்து வாங்கணும், பெய்டு வெர்ஷன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு லைஃப் ஹேக் வந்து சொல்கிற பார்த்துங்க. இந்த மாதிரி இந்த DaVinci Resolve வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு, எடிட்டிங் கீபோர்டு, அதுக்கப்புறம் ஸ்பீட் எடிட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீஸ் தனியாக வைப்பாங்க. அது கூட சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா DaVinci Resolveோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி எதனா ஒரு ஆக்சரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து DaVinci Resolveோட 18.5 ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல் வந்து இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2.45 GB வந்து வரும். இதோட ஃபுல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.45 GB வரும். இது டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டவுன்லோட் பண்ண DaVinci Resolve 18.5 இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப 18.5 இல்லை 19 கூட வந்திருக்கலாம். ஸோ அதை வந்து செக் பண்ணிங்க. 18.5 வரைக்கும் இருக்குது இப்போதைக்கு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது விண்டர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு உள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸும். இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டுட்டோரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் என்னோட பேசிக் எடிட்டிங்க்கு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் வந்து இருக்குது. DaVinci Resolve எப்படி வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தமிழில் கேட்டாலும் சரி, இங்கிலீஷில் கேட்டாலும் சரி, எல்லா லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இருக்குது. ஏன்னா நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DaVinci Resolve வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம்.
உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா இது வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க, அவ்வளோதான் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து கொடுத்துட்றேன். இப்போ மைக்ரோசாஃப்டோட விஷுவல் C++ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான சாஃப்ட்வேர். ஸோ அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகுது. அதுக்கப்புறம் DaVinci Resolve பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி தேவைப்படுற எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை வச்சு நீங்கள் மூவி கூட எடிட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து DaVinci Resolve இன்ஸ்டாலேஷன் விசார் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன், அக்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் ஆகுன்னு கேட்குது. நெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்துறேன், இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எப்படி நீங்கள் வந்து ஒரு நார்மலாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்களோ சேம் அதே கான்செப்ட் தான், அதே மாதிரி பண்ணிக்கங்க, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்டேட்டிங் நியூ காம்பனன்ட்ஸ், காப்பிங் நியூ ஃபைல்ஸ் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் புக் வந்து ஓப்பன் ஆகி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ரீட்மி எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் 2-3 சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இந்த சாஃப்ட்வேர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா C++ ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த விஷுவல் C++ வந்து தான் அதில் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து ஒரு பேசிக் எடிட்டர் அப்படின்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான், எனக்கு வந்து அவ்வளோ எடிட்டிங் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து கட் கிராப் பண்ண போகிறேன், வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், அதுக்கப்புறம் தேவைப்படுற டெக்ஸ்ட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டு கம்ப்ளீட் தி இன்ஸ்டாலேஷன் நம்ம ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட்னு கேட்குது. இப்போ வந்து இப்போ சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. நான் ரீஸ்டார்ட் பண்ணனா இப்போ வீடியோ கட் ஆகிடும். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட DaVinci Resolve வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்போட ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். AMDயோட Ryzen 7 5800HS ரெடியன் கிராஃபிக்ஸோடு இருக்குது, 3.2 GHz. இது இன்ஸ்டால்டு ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB எக்ஸ்பெண்டபிள் ரேம் தான். தேவைப்படுச்சுன்னா இன்னொரு 8GB வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8GB போதுமானது இருக்குது. நான் ஃபியூச்சரில் மேபி வந்து அப்டேட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAவோட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இருக்கும். NVIDIAவோட GTX வந்து பார்த்தீங்கன்னா 1650 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டமான ரெக்குயர்மெண்ட்ஸ் இது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஜஸ்ட் DaVinci Resolve வந்து பார்த்தீங்கன்னா கட் பேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் இதில் வந்து 18.5 எல்லாம் புதுசாக வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கட் பேஜ் என்ஹான்ஸ்மெண்ட், ஸ்லிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரிமோட் மானிட்டரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன், ஐபேட்லேருந்து கனெக்ட் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். அப்லோட் டேரக்ட்லி டு டிக்டாக் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸ்பீக் டு டெக்ஸ்ட் எடிட்டிங், இந்த AI வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் ஃபுல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் லாங்குவேஜும் வேணும்னா உங்களுக்கு வந்து மாற்றிக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். கிரேட், யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஃபுல் சம்திங் டு செட்டப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதிலே வந்து காமிச்சிருங்க. கிராஃபிக்ஸ் ஆர் மை நாட் பி குவைட் பவர்ஃபுல் ஏன்னா ஃபார் த ஹெவி கலரிங் அண்ட் கலர் டு நாட் பி ஃபைன் டூயிங் எடிட்டிங் ஒரு பேசிக் கலர் கரெக்ஷன். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எடிட்டிங் ஒர்க் பண்ணால் வந்து பண்ணலாம். பட் வந்து அந்த ரொம்ப எடிட்டிங், அதாவது கலர் கரெக்ஷன் அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரெண்டர் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ எடிட்டிங்லாம் நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. அதுக்கு தேவைன்னா நான் தனியாக PC பில் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. நம்ம நார்மல் எடிட்டிங் தான் பண்ண போகிறேன், கம்மி கொடுத்துக்கலாம். இது செட்டப் ப்ராஜெக்ட் SD, அதுக்கு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ஹை டெஃபினேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா HD, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசல்யூஷன் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் அல்ட்ரா HD வந்து உங்களுக்கு வந்து 4K வரும். SD வந்து பார்த்தீங்கன்னா 1080 இல்லை 720 வந்து பார்த்தீங்கன்னா SDன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த குவாலிட்டியில் இருக்கோ அதுதான். இதில் நிறைய ஃபார்மெட் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டு தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிங்க. இது மேக்ஸிமம் வந்து வேணால் உங்களுக்கு வந்து 4K வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும். நான் அதையே கொடுத்துக்கிறேன். சேவ் ஆக போகுது. இப்போ அந்த கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒரு கீபோர்ட் லேஅவுட். Adobe Premiere Pro மாதிரி வேணுமா, Apple Finalcut Pro மாதிரி வேணுமா, இல்லை இது DaVinci Resolve டிஃபால்ட்டாக ஒரு இது வருமா, அந்த மாதிரி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே தெரிஞ்சிருக்கும் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா லேஅவுட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லேஅவுட்ஸ். இதுலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் Adobe DaVinci Resolve வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா Adobe Premiere Pro அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ பேசிக் தான் எனக்கு வந்து தெரியும். ஆப்பிளோட Finalcut Pro வந்து பார்த்தீங்கன்னா Finalcut Pro X வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து DaVinci Resolve கொடுத்துக்கிறேன். யூஆர் ஆல் செட்னு கொடுத்துட்டாங்க, ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு PC வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகாமல் இருக்கும். ஒரு பேசிக் வீடியோ எடிட்டிங்க்கு வந்து வேணும்னா இது கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓனர் அது இவங்களோட கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணது டெவலப் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் டிசைன் தான். எடிட்டு ஃபியூஷன் கலர் ஃபேர்லைட் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதுதான் இருக்கும். இதில் இது எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குங்க, வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்குங்க. ஸோ நம்மளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்வேர் கேட்டிங்க, நல்ல சாஃப்ட்வேர் வந்து காமிச்சிட்டேன். பட் எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லித்தர முடியாது. ஸோ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்து கற்றுக்குங்க. நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, see you next video. Bye bye, tata.